ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். அண்ட் சென்செக்ஸ் 1 lakh மார்க்கெட் டச் பண்ண போகுதுன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்திருந்தது, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் ஜெஃப்ரிஸ் சில ஸ்டாக்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோஸில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஸ்டாக்ஸ்ன்றதை பார்க்கலாம். அண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸில் F&O ட்ரேடிங் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டியில் ஒரு புது க்ரைட்டீரியா வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட அப்டேட் அண்ட் சன்ஃபார்மோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் M&Mோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர்ன்றவங்க அவங்களோட 75% ஆஃப் த பிஸ்னஸை செல் பண்ண போகிறாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் திரிவேணி இன்ஜினியரிங்கோட அப்டேட்டையும் பார்த்துட்டு இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் பொசிஷனோட அப்டேட் அண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 178 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.97% பாசிட்டிவில் 18,499 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 336 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.77% பாசிட்டிவில் 44,018 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே SBI தான் ஓரளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்பவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த அளவுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரைஸ் ஆனது தான் ஓவரால் நிஃப்டி ரொம்பவே பாசிட்டிவ் ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. எனவே ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நௌக்ரி, ஜி என்டர்டெயின்மெண்ட், இண்டஸ் டவர், நேஷனல் அலுமினியம் அண்ட் குமின்ஸ் இந்தியா. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், வேதாந்தா லிமிடெட், ஜுப்லன் ஃபுட் ஒர்க் அண்ட் கிளென்மார்க். அண்ட் அதுவே இன்றைக்கி ஷார்ட் கவரிங்கான ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ MGL அதாவது மகாநகர் கேஸ், இந்தியன் ஹோட்டல், இண்டிகோ, L&T அண்ட் இப்கா லேபரேட்டரிஸ். அண்ட் அதுவே லாங் அன்வைண்டிங் ஆன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜுப்லன் ஃபுட் ஒர்க்ஸ் அண்ட் ராம்கோ சிமெண்ட். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யூஎஸோட டெட் செல்லிங் டீல்ஸுன்றது ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கான கமெண்ட்ஸ் வந்தது தான். அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் ஒயிட் ஹவுஸ் நெகோஷியேட்டர்ஸ் இந்த டெட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக ரொம்பவே க்ளோஸாக வந்ததாகவும் அண்ட் ஈவன் அடுத்த 2 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கில் கேப் இருக்கிற மாதிரியும் அக்ரிமெண்ட் க்ளோஸாக வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸில் ஸ்பெண்டிங்கிறது 3% மேலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் ஓவரால் டிஸ்கஷன்ஸில் நல்லாவே ப்ராக்ரஸ் வந்திருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் சிப் மேக்கரான NVIDIAவோட ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்ததுனாலையும் அண்ட் ஈவன் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் நல்லாவே கொடுத்ததுனாலையும் NVIDIAவோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் அந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்ன்றது மற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸையும் பாசிட்டிவ் ஆக்ட் பண்ண வச்சது. அண்ட் அது US மார்க்கெட்ஸை நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ண வச்சது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.71% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்படி நிஃப்டி 50 18,500 மார்க்கெட் டச் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சென்செக்ஸ் சீக்கிரமாகவே 1 lakh டச் பண்ணுன்ற மாதிரி ஜெஃப்ரிஸோட ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி குளோபல் ஹெட்டான கிறிஸ்டோஃபர் வுட் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் கொடுத்த டீட்டெயில்ட் அப்டேட் பார்க்குறப்போ சென்செக்ஸோட 1 lakhன்றது 5 year டார்கெட்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்த 5 yearsல சென்செக்ஸ்ன்றது 15% EPS க்ரோத்லையும் அண்ட் 19.8 times PE மல்டிபிள்ஸ்லையும் இருந்ததுன்னா இந்த 1 lakh டார்கெட் அச்சீவ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதே போல் அவங்களோட சில போர்ட்ஃபோலியோஸில் சில இந்தியன் ஸ்டாக்ஸை புதுசாக ஆட் பண்ண போகிறதாகவும் அண்ட் சில ஸ்டாக்ஸுக்கு வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏஷியா எக்ஸப்ட் ஜப்பான் லாங் ஓன்லி போர்ட்ஃபோலியோலையும் அண்ட் இந்தியா லாங் ஓன்லி போர்ட்ஃபோலியோலையும் அண்ட் குளோபல் லாங் ஓன்லி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோலையும் ஜொமேட்டோட ஸ்டாக் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா லாங் ஓன்லி போர்ட்ஃபோலியோவில் ஜொமேட்டோட ஸ்டாக்கை 4% வெயிட்டேஜில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவே HDFC லைஃபோட ஸ்டாக்கை ஏஷியா எக்ஸப்ட் ஜப்பான் லாங் ஓன்லி போர்ட்ஃபோலியோலேருந்து ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவே பஜாஜ் ஃபினான்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேக்ரோடைட் டெவலப்பர்ஸில் ஈச் 1% இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் ONGCலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி RECயில் 2% வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்படி சென்செக்ஸ் 1 lakh டச் பண்ணுற டார்கெட்டை பற்றி பேசுகிறப்பவே BSCயோட சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட F&Oட ரீலான்ச்சை பற்றியும் அப்டேட் பார்த்துடலாம். அதாவது May 15th பார்த்தீங்கன்னா BSC அவங்களோட சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட F&O கான்ட்ராக்ட்ஸை ரீலான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸ்ன்னு அதோட F&O கான்ட்ராக்ட்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட எக்ஸ்பைரி டேட்டுன்றது லாஸ்ட் ஃப்ரைடேவாக இருக்கும். அதாவது வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டாக இருந்ததுன்னா எக்ஸ்பைரின்றது அந்த வீக்கோட ஃப்ரைடேவாக இருக்கும். அண்ட் அதுவே மந்த்லி கான்ட்ராக்ட்ஸோட எக்ஸ்பைரின்றது அந்த மந்தோட லாஸ்ட் ஃப்ரைடேவாக இருக்கும்.
அது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட எக்ஸ்பைரி எல்லாமே லாஸ்ட் தேர்ஸ்டேவாக இருக்கும். ஆனால் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த F&O கான்ட்ராக்ட்ஸோட எக்ஸ்பைரி எல்லாமே லாஸ்ட் ஃப்ரைடேவாக இருக்கும். அண்ட் இதோட எக்ஸ்பைரி எல்லாமே கேஷ் செட்டில்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே லாட் சைஸை பார்க்குறப்போ சென்செக்ஸோட லாட் சைஸ்ன்றது 10 குவான்டிட்டியாக இருக்குது. அண்ட் அதுவே பேங்கெக்ஸோட லாட் சைஸ்ன்றது 15 குவான்டிட்டியாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட F&O கான்ட்ராக்ட்ஸில் பெருசாக லிக்விடிட்டி இல்லை. அண்ட் சில ப்ரோக்கரேஜஸ் வந்து இன்னும் அவங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் இதோட கான்ட்ராக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் சென்செக்ஸ்னு டைப் பண்ணுறப்போ அதோட F&O கான்ட்ராக்ட்ஸ் தெரியலனா ஒன்று அதோட செக்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது பிஎஸ்சியோட F&O கான்ட்ராக்ட்ஸோட செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அது மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸில் கன்சோலில் போய் பார்த்தாலே இருக்கும். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஆட் பண்ண தெரியலனா உங்களோட ப்ரோக்கருக்கு மெயில் அனுப்பி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட F&O கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு பிஎஸ்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பிஎஸ்சியோட சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸோட F&O கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து சன்ஃபார்மோட அப்டேட்டை பார்க்கலாம். சன்ஃபார்மோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 15.7% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இந்த Q4ல் 1984 crores அளவுக்கு நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q4ல் கிட்டத்தட்ட 2277 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 24.8%லேருந்து 25.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி சன்ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.63% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜர் ரிலேட்டடாக என்சிஎல்டி மும்பை கொடுத்த ஒரு ஆர்டரை என்சிஎல்ஏடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரமோட்டர் ரிலேட்டடான கம்பெனிஸில் அரௌண்ட் 400 crores வர்த்துள்ள அசட்ஸை இல்லீகலாக டைவர்ட் பண்ணதுனால செபி அந்த கம்பெனிஸ் அண்ட் அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் மேலே சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதில் இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட சிஇஓ ஆன புனித் கோயங்கா அண்ட் கோயங்காவோட ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ இதனால் மே 11th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்சிஎல்டி வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை ஜி சோனி மர்ஜருக்கு கொடுத்த அப்ரூவலை ரீகன்சிடர் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்சிஎல்ஏடி கிட்ட அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹியரிங்கில் இப்போ என்சிஎல்ஏடி வந்து ஜி சோனியோட மர்ஜர் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கொடுத்த என்சிஎல்டியோட ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிஸ்கிட்டையும் நீங்கள் பேசிட்டு இந்த மர்ஜர் ரிலேட்டட் அப்ரூவலில் கன்சிடர் பண்ணுங்கன்னு என்சிஎல்டிக்கு என்சிஎல்ஏடி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே இருந்தது. அதாவது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 9.1% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இந்த வாட்டி லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q4ல் 181 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணவங்க இந்த Q4ல் 196 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 20.9%லேருந்து இப்போ 7.2%க்கு வந்திருக்கு. ஸோ இப்படி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் என்சிஎல்டியோட ஆர்டரை என்சிஎல்ஏடி டிஸ்மிஸ் பண்ணதுன்றது மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த அப்டேட்டுன்றது இவங்களோட மர்ஜர் ரிலேட்டடாக அந்த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்க முடியாது. டேரெக்டாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை அவங்களோட மர்ஜர் ரிலேட்டடான அப்ரூவலை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட என்சிஎல்டி வந்து ரெண்டு பார்ட்டிஸ்கிட்டையும் பேசி அவங்க அப்ரூவல் ரிலேட்டடாக கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணதுனால இது ஒரு டெம்பரரி பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லலாம். பட் எப்போ இவங்களோட மர்ஜருக்கு ஃபைனல் அப்ரூவல் வருதோ அதுதான் ஆக்சுவல் பாசிட்டிவ்னு சொல்லணும். எனிவே இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எம்என்டமோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 11.2%லேருந்து 12.4%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்லேயே இருக்குன்னு சொல்லலாம், ஆர் ஸ்லைட்லி பிலோ எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லலாம். எனிவே இன்றைக்கி எம்என்டமோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.32% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து அவங்களோட ஜிசிசி பிஸ்னஸை, அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ரீஜனோட பிஸ்னஸை செல் பண்ணுறதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட போர்டு வந்து அவங்களோட ஜிசிசி பிஸ்னஸை செல் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ண போகிறதாகவும் அண்ட் அதுக்கான பொட்டன்ஷியல் பையர்ஸ்கிட்டேருந்து பிட்டிங்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்டட் பிட்டர்ஸ்கிட்டேருந்து டிரான்சாக்ஷனையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான பிட்டிங் எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இயர் Q1 ரிசீவ் பண்ண போகிறதாகவும் அண்ட் அதுக்கான டிஸ்க்ளோசர்ஸை அந்தந்த டைமில் பண்ண போகிறதாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூவில் இந்த ஜிசிசியோட பிஸ்னஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு.
அண்ட் அந்த பிஸ்னஸை செல் பண்ணி அதோட ப்ரொசீட்ஸ் எல்லாமே இந்தியா பிஸ்னஸ்க்கு வரப்போகிறதாகவும் அண்ட் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுக்குற ஆப்ஷனும் கன்சிடர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இப்போ லாஸ்ட் டிஎம் ஹெல்த் கேர் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்ஸையும் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ அரௌண்ட் 20% க்ரோ இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24.5% டவுன் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் 17% இருந்து 15.5%க்கு வந்திருந்தது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து வீக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.93% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட். இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸை ஓன்லி கிராஜுவேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் 12th பாஸ்ட் அவுட் கொடுத்தாலும் அவங்களோட ஆனுவல் இன்கம்ன்றது 10 lakhsக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 10th படித்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி 10th படித்தவங்க வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே 12th படிச்சிருந்தா 5 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஆனுவல் இன்கம் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 10th படிச்சிருந்தாலும் அவங்களும் இனிமேல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ 10th படித்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இனிமேல் எலிஜிபிலிட்டி இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அப்படி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். அண்ட் நானே ஸ்பெசிஃபிக்காக IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்சூரன்ஸோட கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அண்ட் நம்மளோட அப்ரோச் வந்து ஜென்டில்மேன் அப்ரோச்சாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்பேமும் இருக்காது அண்ட் அப்படியே எந்த ஒரு சேல்ஸ் புஷ்ஷும் இருக்காது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற இன்சூரன்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரிக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளே உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி கொடுப்போம். அண்ட் ஈவன் பாலிசி இஷ்யூ ஆன பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் நானே கொடுப்பேன். ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னாலும் நம்மளோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண வச்சு பெஸ்ட்டான இன்சூரன்ஸை கொடுத்து அவங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து திரிவேணி இன்ஜினியரிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ திரிவேணி இன்ஜினியரிங் கம்பெனி அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ப்ரமோட்டர்ஸ் மட்டும் அவங்களோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எவ்ரி குவார்ட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி கொடுத்த சில அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ எத்தனால் பிஸ்னஸில் இருந்து நல்ல சிக்னிஃபிகண்ட் க்ரோத் வந்திருக்கிறதாவும் அண்ட் எத்தனாலோட கெப்பாசிட்டின்றது கரண்ட்டாக 18.5 crore லிட்டர்ஸாக இருக்கிறதாவும் அது இந்த ஃபினான்ஷியல் 2024ல் 21 crore லிட்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆக போகிறதாவும் அண்ட் ஃபினான்ஷியல் 2025ல் அரௌண்ட் 31 crore லிட்டராக இன்க்ரீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி இப்போத்துக்கு அவங்களோட இன்ஜினியரிங் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி திரிவேணி இன்ஜினியரிங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி BSEயோட ஸ்டாக்கில் 20 ஷேர்ஸ் டெலிவரியில் வாங்கியிருக்கேன். அண்ட் மற்றபடி என்னோட ஓவரால் ட்ரேடிங் போர்ஷன்ஸோட MTM ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 இருக்குது. அண்ட் எனக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்ஸ்லேருந்து நான் எக்ஸிட் ஆகலை அண்ட் வேறு எந்த ஒரு புது ட்ரேடிங் போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக பில்டாக இருந்தாலும் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓரளவுக்கு பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 19,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைன் லைனுக்கான கோட் பார்த்தீங்கன்னா மெனி டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ த வர்ஸ்ட் டு கெட் த பெஸ்ட். ஸோ உங்களோட லைஃப்பில் சில விஷயம் வர்ஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பெஸ்ட் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பட் அந்த வர்ஸ்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து மண்டே நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.